தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற கமலஹாசனின் கருத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் கடுமையான எதிர்வினைகள் எழுந்துள்ளன. ஆனால் எந்த மொழியிலிருந்து எந்த மொழி பிறந்தது என கூறுவது சிக்கலானது என்கிறார்கள் மொழியியலாளர்கள். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளியாகியுள்ள தக்லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தபோது கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் பங்கேற்றிருந்தார். கமலஹாசன் அவரை பற்றி பேசும்போது, ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம், அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார், அதனால்தான் என் பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினேன். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று பேசியிருந்தார். ஆனால் கமலஹாசனின் கன்னட மொழி தோற்றம் குறித்த இந்த கருத்து கர்நாடக மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கர்நாடக முதலமைச்சரில் துவங்கி கன்னட அமைப்புகள் வரை இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இருந்தபோதும் தனது பேச்சுக்காக பின்வாங்க போவதில்லை என தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன். கமலஹாசன் கருத்திற்கு தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். இதனையடுத்து கோவை பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் கவுடா என்பவர் கோவை தெற்கு மாவட்ட பகுதியான கோவை பொள்ளாச்சி சாலை சிட்கோ தொழில்பேட்டை பகுதிகளில் ஒட்டியுள்ள போஸ்டர்களில் தமிழ் எங்கள் உயிர்மொழி, கன்னடம் எங்கள் தாய்மொழி, கன்னட மொழி விரோதி கமலஹாசனையும் அவரின் கருத்தை ஆதரிக்கும் திமுக கூட்டணிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என போஸ்டர்கள் ஒட்டி பல்வேறு பகுதிகளில் ஒட்டி உள்ளது குறிப்பிடத்தக்கது.